இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லதான் போன் பண்ணேன். என்ன விஷயம் பாட்டி? அந்த கஜேந்திரனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்தது லட்சுமி. அச்சச்சோ, பாவம் பாட்டி. ஏது பாவமா? அண்ணே, அவங்க நமக்கு கெடுதல் பண்ணிருந்தாலும் நல்லது நினைக்கணும்னு தானே பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அம்மனி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவங்க உனக்கு பண்ண கொடுமைக்கும் துரோகத்துக்கும் இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயே அவங்க அனுபவிப்பாங்க. சரி, அதை விடு லட்சுமி. நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரா? போன தடவை போன் பண்ணப்ப பக்கத்துல இல்லேன்னு சொன்ன. அவரு இப்பதான் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு பாட்டி. அப்படியா? மாப்பிள்ளைய கல்யாணத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அவரை போன்லயாவது காட்ட. ஆமா லட்சு, எனக்கும் மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. நாங்க வீடியோ கால்ல வரோம். கடவுளே, நான் எப்படி சமாளிக்கிறது? அவங்க ஆசையா அவரை பார்க்கணும்னு கேக்குறாங்களே. இப்ப நான் எப்படி அவரை காட்ட முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் எப்படியே சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏன் தான் எனக்கு சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கோ? லட்சு, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம இருக்க. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவரை உங்களுக்கு காட்டுறேன். கடவுளே, நான் எப்படி சமாளிக்க போறேன்? இவரை பார்க்காம அவங்களுக்கு இவரை செல்போன்ல காட்டி சமாளிக்கணும். மயிலு, பாயசங்க. தோ வந்துட்டேன் திரு. தோ வந்துட்டேன். இந்தா திரு. ஒரு நிமிஷம். ஏன் இங்க நிக்கிற? மாமா கூட சேர்ந்து ரெண்டு பேருமே வீடியோ கால்ல பேசுங்க. குட்டி, இன்னைக்கு நான் அவரை இங்க இருந்தே காட்டுறேன். அவர் ஆபீஸ் போற டென்ஷன்ல இருக்காரு. இப்ப போய் போன் பேச சொல்லி கொடுத்தா அது சரியா இருக்காது. சரி சரி, புரியுது. மாப்பிள்ளை தம்பி பார்த்தா போதும், நீ அப்படியே காட்டு. சரி, காட்டுறேன். குட்டி, மாமா வேலையா இருக்காரு, அதனால டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்தே பாருங்க. சரி லட்சுமி, மாப்பிள்ளைய நாங்க பார்த்தா போதும்.